கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரவார குரல் எழுப்பி முழங்கி அறிவியுங்கள், உலகின் எல்லை வரை இதை அறியச் செய்யுங்கள், ஆண்டவர் தம் மக்களை மீட்டுவிட்டார். அல்லேலூயா. பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறினை இன்று நம் தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 22 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தோம். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும்
சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிசிலியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்தோடு கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்த வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் 22 முதல் 23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களில் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன.
கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிகற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. உயிருள்ள இறை வார்த்தைகள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தை உடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். வெறுப்பு உள்ள இடத்தில் அன்பையும், மன வருத்தம் உள்ள இடத்தில் மன்னிப்பையும், சந்தேகம் உள்ள இடத்தில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும், இருள் உள்ள இடத்தில் ஒளியையும், துன்பம் உள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் நான் விதைத்திட அருள் புரியும். அற்புதமான ஜெபம் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் இயற்றப்பட்ட ஒன்று.
அமைதியின் கருவியாக என்னை மாற்றும் இறைவா என்று சொல்லி அவர் அற்புதமாய் கடவுளை நோக்கி ஜெபிப்பதை பார்க்கிறோம். இந்த உலகம் அமைதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அமைதிக்கான வேட்கை உலகில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அமைதியை விரும்பாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் போர்கள், வன்முறை, தீவிரவாதம், கலவரம், குழப்பம் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் போது யாருக்குத்தான் அமைதியின் மீது வேட்கை இருக்காது? எல்லாருடைய வாழ்விலும் துன்பங்களும் போராட்டங்களும் நெருக்கடிகளும் வந்து கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற போது எவருடைய மனம்தான் அமைதிக்கான வேட்கை கொண்டிருக்காது? அன்பிற்குரியவர்களே, நிச்சயம் ஆண்டவர் தருகிற அமைதி ஒரு சமரசமான அமைதி அல்ல, மாறாக அது நீதியின் அமைதி என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சமீபத்தில் 3 நாளுக்கு முன்பாக ஒரு வேதனை தரக்கூடிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஓரிடத்தில் மாதாவிற்கென்று திருத்தலம் அமைந்திருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் அந்த இடத்தில் கூடி ஜெபிப்பது வழக்கம். மாதா சுரூபங்களும் புனிதர்களுடைய சுரூபங்களும் அந்த மலையின் மீது அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர் எல்லோரும் வருவதற்கும் ஜபங்களிலும் தியானங்களிலும் ஈடுபடுவதற்கும் அந்த மலை ஒரு மிக விசுவாசத்தின் மலையாகவே அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்தில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ அடையாளங்கள், சுரூபங்கள் எல்லாவற்றையும் ஒரு மர்ம கும்பல் ஒன்று அடித்து உடைத்து போட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கிறது அந்த மர்ம நபர்கள். எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கிறார்கள் அந்த மர்ம நபர்கள். யாரென்றே இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் மிகுந்த வேதனை தருகின்ற விஷயம் என்னவென்றால், அன்னை மரியாளுக்கென்று ஒரு மிக பெரும் ஒரு சுரூபம் ஒன்று உள்ளது. அந்த சுரூபத்தில் அன்பிற்குரியவர்களே மிகுந்த துயரத்தை தருகிறது. இந்த கலவரக்காரர்கள் எவரோ ஒருவர் தாலியை கட்டியிருக்கிறார்கள் மாதாவினுடைய சுரூபத்திற்கு. இப்படிப்பட்ட கலவரங்களை ஏற்படுத்த, குழப்பத்தை ஏற்படுத்த, ஒருவர் மற்றவரிடையே போர்களை தூண்ட, வெறுப்புணர்வை தூண்ட சதித்திட்டங்கள் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், இந்த வேதனையான தருணத்தை, துயரமான நிகழ்வுகளை எப்படி நாம் பொறுத்து கொண்டு கடந்து போக முடியும்? அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் தர்ணா மேற்கொள்ளப்பட்டு அது ஒரு கலவர பூமியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் சுதந்திரத்தோடு விடுதலை வேட்கையோடு செயல்படுவதற்கு இந்த அரசு நமக்கு உரிமை தந்திருக்கிறது. அரசியல் சாசனம் அதற்கு முழுமையான உரிமை கொடுத்திருக்கிற இவ்வேளையில் தங்களுடைய மதத்தை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு சில பேர் இப்படி கலவரங்களை ஏற்படுத்தும் போது மிகுந்த வேதனையை, துன்பத்தை தருவதாக இருக்கிறது. ஒருவர் மற்றவரிடையே பகைமை உணர்வை ஏற்படுத்தி கலவரங்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஒருவருடைய உள்ளத்திலே அமைதி இருக்கும்? எப்படி ஓரிடத்தில் அமைதியும் நிம்மதியும் இடம்பெற முடியும்? இதுதான் இன்றைக்கு மிக பெரும் ஒரு வேதனையை தருவதாக இந்திய திருநாட்டில் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள். நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன். இந்த அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. இந்த உலகம் எப்பேற்பட்ட அமைதியை தர நினைக்கிறது என்றால், ஒரு இடத்தில் பிரச்சனை நடக்கிறது, போர் நடக்கிறது, வன்முறை, தீவிரவாதம், கலவரம், குழப்பம் நடக்கிறது என்றால் சமரச தீர்வு கொடுப்பதற்கான முயற்சிகள் தான் நடைபெறுகிறது. சமரச தீர்வு என்றால்
இந்த இடத்தில் அடக்குகிறவர்கள், ஒடுக்குகிறவர்கள், தங்களுடைய வல்லமையினால், அதிகாரத்தினால், பதவியினால் பிறரை மிதிக்கிறவர்கள் எல்லோரும் இருக்கின்ற வேளையில் தாழ்த்தப்பட்டவர்களாக, சிறுபான்மையினராக, குறைந்த அளவில் எண்ணிக்கை உடையவர்களாக இருக்கிறவர்கள் தாழ்ந்து போகிறவர்களாக, அந்த ஒடுக்குமுறைகளுக்கு பயந்து நடுங்கி போகிறவர்களாக இருப்பதுதான் அமைதியாக பார்க்கப்படுகிறது. சமரச அமைதி. நீங்க அமைதியா போங்க, அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்காதீங்க. அவங்க பலம் வாய்ந்தவர்கள், அவங்க அதிகாரமிக்கவர்கள், அவர்களிடத்தில் பதவி இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது என்று சொல்லி ஒரு சாரரை அப்படியே அடக்கி ஒடுக்கி கூனி குறுகி போகின்ற மனநிலையை ஏற்படுத்துவதுதான் இன்றைக்கு அமைதியாக பார்க்கப்படுகிறது. இப்படிதான் ஒரு மனிதர் ஒரு குருவானவரிடத்தில் கேட்டாராம், ஃபாதர், அமைதின்னா என்ன ஃபாதர்? இயேசு ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த அமைதிக்கான உண்மையான அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று அவர் கேட்டபோது அவர் இவ்வாறு சொல்லுகிறார், அமைதி என்பது 2 விதங்களில் அறியப்படுகிறது. ஒன்று மயானத்தில் இருக்கின்ற அமைதி, மற்றொன்று போர்க்கலவரத்தில் இருக்கின்ற அமைதி. 2த்துக்கும் வித்தியாசம் உண்டு. மயானத்தில் இருக்கின்ற அமைதி சத்தமில்லாத அமைதி, சத்தமில்லாத அமைதி. போருக்கு பின் வருகின்ற அமைதி அது முழு நிறைவினை கொடுக்கின்ற அமைதி, நீதியினுடைய வேட்கை, வெற்றியினுடைய மகிழ்ச்சி என்பதை அது அற்புதமாய் எடுத்து கூறுகிறது. இப்படியாக சொல்லி அந்த மனிதரை அவர் தேற்றி அனுப்பினாராம். அன்பிற்குரியவர்களே, நாம் பெறுகின்ற அமைதி கூட கடவுள் தருகின்ற நீதியின் அமைதியாக இருக்க வேண்டும். எனவேதான் இறைவன் சொல்லுகிறார், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். அந்த நீதிக்காக துன்பங்களை, வலிகளை ஏற்றுக்கொண்டு அமைதியை ஏற்படுத்துவதுதான் அன்பிற்குரியவர்களே இறையாட்சியினுடைய மதிப்பீடு, விண்ணரசனுடைய படிப்பினை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற நீதியும் அமைதியும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உள்ளதாக அமைந்திருக்கிறது. இத்தகைய அமைதியை தருவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அவருடைய உயிர்ப்பு முதல் கொண்டு ஏறக்குறைய 5 வாரங்கள் நிறைவு பெற்ற 6வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் இந்த அமைதிக்கான வேட்கை இருந்து கொண்டே இருக்கிறது. தன் சீடர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இழந்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு குழப்பம், மனதுக்குள் ஒரு போராட்டம், எதை செய்வது என்கிற தெளிவின்மை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் அவர்களை தேற்றுகிறார், உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துவதை பார்க்கிறோம், உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் கூட அதே அமைதியை, நான் தருகிற இந்த அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லி இறைவன் நீதிக்கான அமைதியை நமக்கு தருகிறார். நீதிக்கான அமைதியை தருகிறார். பாருங்க, இன்றைய முதல் வாசகம், அந்த இடத்தில் ஒரு பெரும் குழப்பம் இருக்கிறது. ஒரு பக்கம் யூதர்கள், மூப்பர்கள், திருத்தூதர்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் பவுலும் பர்னபாவும் புறவினத்து மக்களின் சார்பாக, யூத மக்களின் சார்பாக ஒரு புறம், புறவினத்து மக்களின் சார்பாக ஒரு புறம், விருத்த சேதனம் செய்யலாமா வேண்டாமா என்கிற விவாதம் பாருங்க நெடும் நேரமாக நடந்தது. அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அப்படி கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த இடத்துல எப்படி அமைதி இருந்திருக்கும்? ஆனாலும் கூட பேதுரு ஒரு அமைதியின் கருவியாக அந்த இடத்துல செயல்படுவதை பார்க்கிறோம். திருத்தூதர்கள் நல்ல ஒரு முடிவினை எடுப்பதை நான் பார்க்கிறோம். இது சமரச முடிவு அல்ல, சமரச முடிவு அல்ல, நீதிக்கான முடிவு, நீதிக்கான முடிவு. அந்த இடத்தில் நீதிக்கான முடிவு எடுக்கப்பட்டு அற்புதமாய் பேதுரு சொல்லுகிறார், என் முடிவு இதுதான் என்று தெளிவாக அறிவித்து, ஒருவர் மற்றவரிடையே சமரசத்தை பாராட்டாமல் நீதிக்கான அமைதியை அந்த இடத்தில் தெளிவுபட ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அதன் வழியாக அந்த இடத்தில் இருந்த பெரும் குழப்பம், கருத்து வேறுபாடு, நீண்ட நேர விவாதம் எல்லாமே முடிவுக்கு வருகிறது. எல்லாமே முடிவுக்கு வருகிறது. நம் வாழ்க்கையிலும் கூட
அமைதிக்கான வேட்கை உண்டு. சிந்தித்து பார்க்கணும், எந்த விஷயத்தில் நம்முடைய மனம் அமைதியற்று கிடக்கிறது, நிம்மதியற்று கிடைக்கிறது? நம் குடும்ப பிரச்சனைகளா, அலுவலகத்தில் வருகின்ற பிரச்சனைகளா, நம் நண்பர்களுக்கு மத்தியில் வருகின்ற பூசல்களா, அல்லது உறவினர்களுக்கிடையே ஏற்படுகின்ற ஒரு விதமான மனஸ்தாபங்களா என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், கடவுள் தருகிற அமைதியின் மீது நாம் வேட்கை கொண்டு அந்த அமைதியை பெற முயற்சிப்போம். அந்த அமைதிதான் நம்மை நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழச் செய்யும். அது நீதிக்கான அமைதி என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமென். வந்து கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற போது, எவருடைய மனம்தான் அமைதிக்கான வேட்கை கொண்டிருக்காது? அன்பிற்குரியவர்களே, நிச்சயம் ஆண்டவர் தருகிற அமைதி ஒரு சமரசமான அமைதி அல்ல, மாறாக அது நீதியின் அமைதி என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சமீபத்தில் 3 நாளுக்கு முன்பாக ஒரு வேதனை தரக்கூடிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஓரிடத்தில் மாதாவிற்கென்று திருத்தலம் அமைந்திருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் அந்த இடத்தில் கூடி ஜெபிப்பது வழக்கம். மாதா சுரூபங்களும் புனிதர்களுடைய சுரூபங்களும் அந்த மலையின் மீது அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர் எல்லோரும் வருவதற்கும் ஜபங்களிலும் தியானங்களிலும் ஈடுபடுவதற்கும் அந்த மலை ஒரு மிக விசுவாசத்தின் மலையாகவே அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்தில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ அடையாளங்கள், சுரூபங்கள் எல்லாவற்றையும் ஒரு மர்ம கும்பல் ஒன்று அடித்து உடைத்து போட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கிறது அந்த மர்ம நபர்கள். எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கிறார்கள் அந்த மர்ம நபர்கள். யாரென்றே இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் மிகுந்த வேதனை தருகின்ற விஷயம் என்னவென்றால், அன்னை மரியாளுக்கென்று ஒரு மிக பெரும் ஒரு சுரூபம் ஒன்று உள்ளது. அந்த சுரூபத்தில், அன்பிற்குரியவர்களே, மிகுந்த துயரத்தை தருகிறது. இந்த கலவரக்காரர்கள் எவரோ ஒருவர் தாலியை கட்டியிருக்கிறார்கள் மாதாவினுடைய சுரூபத்திற்கு. இப்படிப்பட்ட கலவரங்களை ஏற்படுத்த, குழப்பத்தை ஏற்படுத்த, ஒருவர் மற்றவரிடையே போர்களை தூண்ட, வெறுப்புணர்வை தூண்ட சதித்திட்டங்கள் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், இந்த வேதனையான தருணத்தை, துயரமான நிகழ்வுகளை எப்படி நாம் பொறுத்து கொண்டு கடந்து போக முடியும்? அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் தர்ணா மேற்கொள்ளப்பட்டு அது ஒரு கலவர பூமியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் சுதந்திரத்தோடு, விடுதலை வேட்கையோடு செயல்படுவதற்கு இந்த அரசு நமக்கு உரிமை தந்திருக்கிறது. அரசியல் சாசனம் அதற்கு முழுமையான உரிமை கொடுத்திருக்கிற இவ்வேளையில் தங்களுடைய மதத்தை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டு சில பேர் இப்படி கலவரங்களை ஏற்படுத்தும் போது மிகுந்த வேதனையை, துன்பத்தை தருவதாக இருக்கிறது. ஒருவர் மற்றவரிடையே பகைமை உணர்வை ஏற்படுத்தி கலவரங்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஒருவருடைய உள்ளத்திலே அமைதி இருக்கும்? எப்படி ஓரிடத்தில் அமைதியும் நிம்மதியும் இடம்பெற முடியும்? இதுதான் இன்றைக்கு மிக பெரும் ஒரு வேதனையை தருவதாக இந்திய திருநாட்டில் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள். நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன். இந்த அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. இந்த உலகம் எப்பேற்பட்ட அமைதியை தர நினைக்கிறது என்றால், ஒரு இடத்தில் பிரச்சனை நடக்கிறது, போர் நடக்கிறது, வன்முறை, தீவிரவாதம், கலவரம், குழப்பம் நடக்கிறது என்றால்
சமரச தீர்வு கொடுப்பதற்கான முயற்சிகள் தான் நடைபெறுகிறது. சமரச தீர்வு என்றால் இந்த இடத்தில் அடக்குகிறவர்கள், ஒடுக்குகிறவர்கள், தங்களுடைய வல்லமையினால், அதிகாரத்தினால், பதவியினால் பிறரை மிதிக்கிறவர்கள் எல்லோரும் இருக்கின்ற வேளையில் தாழ்த்தப்பட்டவர்களாக, சிறுபான்மையினராக, குறைந்த அளவில் எண்ணிக்கை உடையவர்களாக இருக்கிறவர்கள் தாழ்ந்து போகிறவர்களாக, அந்த ஒடுக்குமுறைகளுக்கு பயந்து நடுங்கி போகிறவர்களாக இருப்பதுதான் அமைதியாக பார்க்கப்படுகிறது. சமரச அமைதி. நீங்க அமைதியா போங்க, அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்காதீங்க. அவங்க பலம் வாய்ந்தவர்கள், அவங்க அதிகாரமிக்கவர்கள், அவர்களிடத்தில் பதவி இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது என்று சொல்லி ஒரு சாரரை அப்படியே அடக்கி ஒடுக்கி கூனி குறுகி போகின்ற மனநிலையை ஏற்படுத்துவதுதான் இன்றைக்கு அமைதியாக பார்க்கப்படுகிறது. இப்படிதான் ஒரு மனிதர் ஒரு குருவானவரிடத்தில் கேட்டாராம், ஃபாதர், அமைதின்னா என்ன ஃபாதர்? இயேசு ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த அமைதிக்கான உண்மையான அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று அவர் கேட்டபோது அவர் இவ்வாறு சொல்லுகிறார், அமைதி என்பது 2 விதங்களில் அறியப்படுகிறது. ஒன்று மயானத்தில் இருக்கின்ற அமைதி, மற்றொன்று போர்க்கலவரத்தில் இருக்கின்ற அமைதி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மயானத்தில் இருக்கின்ற அமைதி சத்தமில்லாத அமைதி, சத்தமில்லாத அமைதி. போருக்கு பின் வருகின்ற அமைதி அது முழு நிறைவினை கொடுக்கின்ற அமைதி, நீதியினுடைய வேட்கை, வெற்றியினுடைய மகிழ்ச்சி என்பதை அது அற்புதமாய் எடுத்து கூறுகிறது. இப்படியாக சொல்லி அந்த மனிதரை அவர் தேற்றி அனுப்பினாராம். அன்பிற்குரியவர்களே, நாம் பெறுகின்ற அமைதி கூட கடவுள் தருகின்ற நீதியின் அமைதியாக இருக்க வேண்டும். எனவேதான் இறைவன் சொல்லுகிறார், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். அந்த நீதிக்காக துன்பங்களை, வலிகளை ஏற்றுக்கொண்டு அமைதியை ஏற்படுத்துவதுதான் அன்பிற்குரியவர்களே இறையாட்சியினுடைய மதிப்பீடு, விண்ணரசனுடைய படிப்பினை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியும் நீதியும் அமைதியும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உள்ளதாக அமைந்திருக்கிறது. இத்தகைய அமைதியை தருவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அவருடைய உயிர்ப்பு முதல் கொண்டு ஏறக்குறைய 5 வாரங்கள் நிறைவு பெற்ற 6வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் இந்த அமைதிக்கான வேட்கை இருந்து கொண்டே இருக்கிறது. தன் சீடர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இழந்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு குழப்பம், மனதுக்குள் ஒரு போராட்டம், எதை செய்வது என்கிற தெளிவின்மை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் அவர்களை தேற்றுகிறார், உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துவதை பார்க்கிறோம், உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் கூட அதே அமைதியை, நான் தருகிற இந்த அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லி இறைவன் நீதிக்கான அமைதியை நமக்கு தருகிறார். நீதிக்கான அமைதியை தருகிறார். பாருங்க, இன்றைய முதல் வாசகம், அந்த இடத்தில் ஒரு பெரும் குழப்பம் இருக்கிறது. ஒரு பக்கம் யூதர்கள், மூப்பர்கள், திருத்தூதர்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் பவுலும் பர்னபாவும் புறவினத்து மக்களின் சார்பாக, யூத மக்களின் சார்பாக ஒரு புறம், புறவினத்து மக்களின் சார்பாக ஒரு புறம், விருத்த சேதனம் செய்யலாமா வேண்டாமா என்கிற விவாதம் பாருங்க நெடும் நேரமாக நடந்தது. அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அப்படி கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த இடத்துல எப்படி அமைதி இருந்திருக்கும்? ஆனாலும் கூட பேதுரு ஒரு அமைதியின் கருவியாக அந்த இடத்துல செயல்படுவதை பார்க்கிறோம். திருத்தூதர்கள் நல்ல ஒரு முடிவினை எடுப்பதை நான் பார்க்கிறோம். இது சமரச முடிவு அல்ல, சமரச முடிவு அல்ல, நீதிக்கான முடிவு, நீதிக்கான முடிவு. அந்த இடத்தில் நீதிக்கான முடிவு எடுக்கப்பட்டு அற்புதமாய் பேதுரு சொல்லுகிறார், என் முடிவு இதுதான் என்று தெளிவாக அறிவித்து, ஒருவர் மற்றவரிடையே சமரசத்தை பாராட்டாமல் நீதிக்கான அமைதியை அந்த இடத்தில் தெளிவுபட ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அதன் வழியாக அந்த இடத்தில் இருந்த பெரும் குழப்பம்,
கருத்து வேறுபாடு, நீண்ட நேர விவாதம் எல்லாமே முடிவுக்கு வருகிறது. நம் வாழ்க்கையிலும் கூட அமைதிக்கான வேட்கை உண்டு. சிந்தித்து பார்க்கணும், எந்த விஷயத்தில் நம்முடைய மனம் அமைதியற்று கிடக்கிறது, நிம்மதியற்று கிடைக்கிறது? நம் குடும்ப பிரச்சனைகளா, அலுவலகத்தில் வருகின்ற பிரச்சனைகளா, நம் நண்பர்களுக்கு மத்தியில் வருகின்ற பூசல்களா, அல்லது உறவினர்களுக்கிடையே ஏற்படுகின்ற ஒரு விதமான மனஸ்தாபங்களா என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், கடவுள் தருகிற அமைதியின் மீது நாம் வேட்கை கொண்டு அந்த அமைதியை பெற முயற்சிப்போம். அந்த அமைதிதான் நம்மை நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழச் செய்யும். அது நீதிக்கான அமைதி என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வேத வார்த்தை நம் தாயாம் திரு அவையை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தி, இந்த உலகத்தில் எங்கெல்லாம் கலவரங்களும் போர்களும் தீவிரவாதமும் தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் அமைதியை ஏற்படுத்தும் அடையாளமாக நம் தாயாம் திரு அவை செயல்படவும், திரு அவையில் இருக்கின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் அமைதியின் கருவியாக இந்த உலகத்தில் வாழ இறைவன் அருள் தரும்படியாக மன்றாடுவோம். உலகத்திலே பல இடங்களில் போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர், இலங்கையிலே பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்டிருக்கின்ற வன்முறை கலவரம், இந்தியாவிலே அடிக்கடி ஏற்படுகின்ற சாதி மத கலவரங்கள், வெளிநாடுகளில் ஏற்படுகின்ற இனக்கலவரங்கள், இப்படி அமைதியற்ற சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, நீதியின் அரசரே, இந்த உலகம் அமைதி பெற, மனித மனங்கள் நிம்மதி அடைய நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது நீதியின் அமைதியை தந்தருளுமாறு இறைஞ்சி வேண்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு பல சிக்கல்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு. இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் அனைத்திற்கும்
சரியான தீர்வு காணக்கூடிய ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தருளும், விவேகத்தை தந்தருளும். ஒருவர் மற்றவரிடையே அன்புறவை பாராட்டி நாங்கள் அமைதியின் கருவிகளாக எங்களுடைய இல்லங்களில் வாழ அருள் தாரும். இந்த திருப்பலியின் வழியாக உள்ளம் கலங்கி வேதனையோடு, துன்பத்தோடு, வலியோடு, நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, பக்தர்களுக்காக, நம்பிக்கையாளருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனஸ்தாபங்களினால், மனக்குழப்பங்களினால், மனபாரத்தோடு, மன சுமைகளோடு, மனவேதனையோடு ஒவ்வொரு நாளும் அமைதியற்ற நிலையும் நிம்மதியற்ற நிலையும் காணப்படுகிறது. எங்கள் மனம் அமைதி பெற, நிம்மதி அடைய ஆண்டவரே, நிலையான அமைதியை தருகிறவரே, எங்கள் உள்ளத்திற்கு அமைதியும் நிம்மதியும் தந்தருளும். முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் பல நிலைகளில் அமைதியை இழந்து கஷ்டத்திலும் வலியிலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு ஆறுதல் தேறுதலை தந்து அவர்களை குணப்படுத்தி, ஊக்கமூட்டி, உற்சாகமூட்டி ஆண்டவரே சுகப்படுத்தும்படியாக உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். உள்ளதனைத்துமே தருகின்றோம், உள்ளமு வந்துமே தருகின்றோம், உள்ளதனைத்துமே தருகின்றோம், உள்ளமு வந்துமே தருகின்றோம். காணிக்கை ஏற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். பூத்து குலுங்கிடும் மலரை போலவே என் உள்ளம் எடுத்து வந்தோம். நாலு பூமியில் விளைந்த கனிகளை முன்னே படைக்க வந்தோம். உழைப்பதன் பயனெல்லாம் உன் பீடம்தான், படைத்திட யாம் வந்தோம் பலியாகத்தான். அர்ப்பண மலராய் எம்மையை ஏற்பாய், அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் என்னையே அர்ப்பணம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுபனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான
இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை
அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக தற்பொழுது புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற தமிழகத்தின் தேவ சகாயம் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு நீதியின் அமைதியாய் நமக்கு அருள்கிறார். இறைவன் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்விற்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியின் தூதுவர்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. உன் பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை, பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மாணி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உன்
உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.